இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே திருப்பாடல் 45 நமக்கு பதிலுரை பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பாடலிலே அரசரை மணந்து கொள்ளப் போகின்ற ஒரு அரசிலம் பெண்ணினுடைய அவருடைய நிலையை பற்றி இந்த திருப்பாடல் எடுத்துச் சொல்லி, இந்த திருப்பாடலிலே அந்த அரசியினுடைய அழகையும் அந்த எழிலிலே மன்னர் நாட்டம் கொள்வதையும், அதே போல அரசர் முன்னிலையில இவர் அழைத்து சொல்லப்பட்டு அவருடைய வலப்புறம் நிற்பதையும் இந்த திருப்பாடல் எடுத்து சொல்லி, இந்த திருப்பாடலை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையோடு இணைத்து திரு அவையினுடைய செயல்பாடுகளையும் ஒப்பிட்டு பார்த்து இந்த நாளை நாம் நல்ல முறையில் ஏறெடுக்க இந்த திருப்பாடல் வழியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பாடலிலே முதலாவதாக இந்த ஓபீரின் தங்க நகை அணிந்து வலப்புறம் நிற்கின்றால் பட்டத்து அரசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அழகிலே அரசர் நாட்டம் கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அழகு என்பது வெளிப்புற அழகை மட்டும் சொல்வதல்ல, மாறாக இறைவன் முன்பாக ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய உள்ளத்தளவில தன்னுடைய நற்குணங்களினாலே ஆண்டவர் முன்பாக நல்லவராக இருப்பதையும் வெளிப்படுத்துகின்றது. இந்த ஒரு நல்ல குணங்களினாலே, இந்த நல்ல வாழ்க்கை முறைகளினாலே ஒரு நம்பிக்கையாளருடைய வாழ்வு இருக்கின்ற பொழுது அது ஆண்டவருக்கு ஏற்றதாக இருப்பதாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த திருப்பாடலானது அரசருக்கு வலப்புறம் நிற்கின்ற எழில் மிகுந்த ஓபீரின் பொன் நகை அணிந்த ஒரு அருமையான ஒரு பெண்மணியை அங்கு குறிப்பதாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவை சிறப்பிக்கின்ற பொழுது இந்த திருப்பாடல் அன்னை மரியாவுக்கும் ஏற்ற ஒரு பொருத்தமான பாடலாக இருக்கிறது. ஏனென்றால் அன்னை மரியாவை இறைவன் தேர்ந்து கொண்டார். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை முறை அப்படிப்பட்டதாக இருந்தது. சிறு வயதிலேயே அவருடைய பிறப்பிலேயே அன்னை மரியாள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு பெண்மணியாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த நிலையை, பரிசுத்த நிலையை பாதுகாத்து கொண்டார். இதுவே ஒரு மிகப்பெரிய அழகுதான். அதனால்தான் அன்னை மரியாளை அழகு வாய்ந்தவள் என்று பல பாடல்களிலே நாம் பாடுகின்றோம். அவருடைய அழகு வெளிப்புற அழகு அல்ல, மாறாக அவருடைய உள்ளம், அவருடைய வாழ்க்கை, அதுதான் உண்மையான அழகு. எனவே அதிலே அரசர் நாட்டம் கொள்வார். ஒரு அரசினுடைய அழகிலே அரசர் விருப்பம் கொள்வதைப் போல மக்களுடைய வாழ்க்கை முறை, நம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய செயல்பாடுகளினாலே இறைவன் நம்மை தேர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அருமையான திருப்பாடலானது அன்னை மரியாளுக்கும் அதே போல திரு அவைக்கும் பொருந்துவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது. இந்த திருப்பாடலிலே இரண்டாவது கருத்து வலப்புறம் நிற்பது. ஒரு அரசருடைய வலப்புறத்திலே அரசி அவருடைய அதிகாரத்திலே அமர்ந்திருப்பதைப் போல, ஒரு கம்பீரத்திலே அமர்ந்திருப்பதைப் போல இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தந்தையினுடைய வலப்புறத்திலே அமர்ந்திருக்கிறார். இன்று இயேசு ஆண்டவருடைய வலப்புறத்திலே திரு அவை இருக்கின்றது. தன்னால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திரு அவை, தனக்கான ஒரு திரு அவையாக அந்த திரு அவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்பாக இருக்கின்றது. மூன்றாவதாக தன்னையே முழுவதும் அந்த அரசி தன்னுடைய அரசருக்கு ஒப்பு கொடுக்கின்றார். அதனால்தான் உன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுவிட்டு நீ வா என்று அந்த திருப்பாடலிலே உன்னுடைய வீடு, உன்னுடைய தந்தை, தாய் இவரெல்லாம் விட்டுவிட்டு நீ வா என்று சொல்லப்படும். எதற்காக? தன்னையே முழுமையாக அரசருக்கு அர்ப்பணிப்பது. அதே போல நம்முடைய திரு அவையானது இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் திரு அவைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. ஒரு முழுமையான விசுவாசமான ஒரு அர்ப்பணிப்பு தான் இந்த அழைப்பு. தன்னையே முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பது. இதைத்தான் நாம் இந்த நாளிலே செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த அருமையான நாளில் அன்னை மரியாள் பின்னேற்படைந்து தன்னையே முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய கற்பு வாழ்க்கை, தன்னுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையுமே ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து ஆண்டவருடைய வலப்புறத்தில் அமரக்கூடிய ஒரு பாக்கியத்தை, விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட அந்த பாக்கியத்தை அவர் பெற்றிருக்கிறார். அதே அன்னை மரியாளை பின்பற்றி திரு அவையும் இன்று நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அந்த திரு அவை முழுமையாக தன்னையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையில இன்னும் ஆண்டவருக்கு முழுமையாக நம்பிக்கையோடு வாழ அழைக்கப்படுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையை இந்த நாளில நாம் சிந்தித்து பார்த்து இந்த திருப்பாடலோடு
நம்முடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்து நாம் எந்த அளவுக்கு கடவுளுக்கு ஏற்ற விதத்தில் வாழப்போகிறோம், நம்முடைய வாழ்க்கையினாலே எந்த அளவுக்கு நம்மையே முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க போகிறோம் என்ற சிந்தனையிலே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையுமே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வழியாக தேர்ந்து கொண்டதற்காக நன்றி சொல்கின்றோம். இன்னும் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் உமக்கு ஏற்ற மக்களாய் வாழ முழுமையாக எங்கள் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணித்து எங்கள் சொல்லிலும் செயலிலும் உம்மை மகிமைப்படுத்த நீரே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.